தன் மனதை யாராவது திருட வரமாட்டார்களா? இந்த வீட்டிலிருந்து தனக்கு விடுதலை கிடைக்காதா? வரன் பார்த்து திருமணம் நடப்பது என்பது கனவிலும் நடக்காது. படிப்பு புரியவில்லை என்பதால் தானே கல்லூரிக்கு செல்ல மறுத்தேன். இந்த பூமியில் வாழும் அனைவருக்கும் முழுமையான விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என நினைக்க முடியுமா? அனைத்து விஷயங்களும் ஒருவரால் தெரிந்து கொண்டு செயல்படுத்த இயலுமா? படிக்க முடியவில்லை எனில் பிழைக்கவே முடியாதா? படிப்பென்றால் எது படிப்பு? எவ்வளோ டிகிரி வாங்கியவர்கள் அறிவாளிகள்? டிகிரி படிப்பில் சேராமல் பள்ளி படிப்போடு நின்றவர்களை படித்தவர்கள் என கூற மறுப்பது ஏன் எனும் கேள்விகளை யாரிடம் கேட்டாலும் அதற்கு சரியான பதில் ஒருவரிடமிருந்து வராத நிலையில் வருத்தமடைந்தால் சரியா? தங்கைகள் படிக்கிறார்கள், நன்றாவே படிக்கிறார்கள். ஆனால் சமையல் என்பது சுட்டு போட்டாலும் அவர்களுக்கு வரவில்லை. வீட்டு வேலைகளை செய்வதும் இல்லை. தண்ணீர் கூட தன்னிடம் கேட்டு வாங்கி குடிக்கின்றனர். எனக்கு வீட்டு வேலை, சமையல் மிக சிறப்பாக வருகிறது. ஒரு பெண்ணின் சம்பாதனை பிறந்த குடும்பத்துக்கு தேவை என்பதற்காக அவளை தியாகியாக்கி திருமணம் செய்யாமல் இருக்க கட்டாயப்படுத்துவது எவ்வகையில் நியாயமில்லையோ அதுபோல ஒரு பெண்ணின் உழைப்பின் சேவை அவசியம் தேவை என கருதி வீட்டிலேயே அடிமை போல் வைத்திருப்பதும் நியாயமில்லதானே? நான் சமைப்பது போல் எனது தாயாராலும் சமைக்க முடிவதில்லை. இது கூட மற்றவர்களை காட்டிலும் என்னுடைய தனித்திறமைதானே. அப்படி இருந்தும் படிக்காததால் வீட்டில் உள்ளவர்கள் மக்கு என திட்டுகிறார்கள். உறவினர்களும் மதிக்க மறுக்கிறார்கள். படிக்காதவர்களால் வாழவே முடியாதா? பணம் சம்பாதிக்கும் மிஷினாக தன் மனைவி வரமென்ற நினைக்கும் ஆண்கள் நல்ல சத்துள்ள சுவையான உணவை சமைத்து போடுவதோடு குடும்பத்தை சிறப்பாக கவனித்துக்கொள்ளும் என்னை போன்ற அன்பான பெண்களை ஈர்க்க மறுப்பது ஏன்? 2 பேரும் படித்து வேலைக்கு போவதால் குழந்தைகளை கூட சரியாக வளர்க்காமல் அன்புக்கு ஏங்க வைத்து பிற்காலத்தில் பெற்றோரின் சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டு கவனிக்காமல் உதறி செல்லும் குழந்தைகளின் மனநிலைக்கு சிறு வயதில் பெற்றோரின் இணக்கமான அன்பான வளர்ப்பு இல்லாததுதான் காரணம் என படித்த யாரும் யோசிக்காததையே என தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுவிட்டு வீட்டில் உள்ள மற்ற வேலைகளை தானாக இழுத்து போட்டுக்கொண்டு வெள்ளந்தியாக செய்ய தொடங்கியதில் பெற்றோருக்கு ஒரு பக்கம் மகள் படிக்கவில்லையே என கவலை வந்தாலும் தங்கள் பணி சுமையை பகிர்ந்து கொண்ட போது அந்த கவலை போனதில் சற்று நிம்மதி கிடைத்தது. பேருக்காக 4-5 முறை நீ படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ ஏன் படிக்காமல் போன, நாங்கள் படிக்க வேணான்னு எப்பயாச்சும் சொன்னோமா என மேம்போக்காக கேட்டுவிட்டு விட்டு விடுவார்கள். படிக்கும் இளைய சகோதரிகள் 2 பேரும் வீட்டுக்குள் வந்துவிட்டாலே போதும், அது வேணும் இது வேணும் என பெற்ற தாயிடம் கேட்டு கட்டளையிடுவது போல் அதிகாரம் செய்வார்கள். சில சமயம் உடல்நிலை சரியில்லாத சமயம் வேலை செய்ய சோர்வாக இருக்கும்போது கெடாமல் இருக்கும் சாம்பாரை திரும்பவும் சூடு பண்ணி ஊற்றினால் எதுக்கு காலையில் வச்ச கத்திரிக்காய் சாம்பாரை சூடு பண்ணி ஊற்றுற, தோசைக்கு தேங்காய் சட்னி தான் எனக்கு பிடிக்கணும், உனக்கு தெரியாதடி மக்கு என கேட்டு தங்கைகளின் கேள்வியை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் கேட்க உணவு வகைகளை செய்து கொடுப்பாள். தான் படிக்காவிட்டாலும் தன் சகோதரிகள் படிக்க வேண்டும் என ஒரு தாயைப் போல வாசம் வைத்து எண்ணியதால் மனம் புண்ணாகும்படியான ஏச்சு பேச்சுக்களை கூட பொறுத்து கொள்வாள். படிக்காததால் அக்கா என கூப்பிடாமல் ஒரு வேலைக்கார பெண்ணை போல நடத்தினர். பெற்றோரும் அவர்களை தட்டி கேட்பதற்கு பதிலாக அறிவுள்ளவங்க படித்தவங்க பேசினா நாம தான் பொறுத்துக்கணும் என அவர்கள் பேச்சுக்கு ஆதரவாக பேசும்போது சிரியா தனது அறையில் சிறிது நேரம் அமர்ந்து கண்ணீர் வடிப்பாள். ஒரு முறை குடும்ப ஜோதிடரிடம் குடும்பத்துடன் சென்றபோது சிரியாவின் ஜாதகத்தை பார்த்து, தெய்வ அம்சமான பொண்ணு, இந்த பொண்ணு பிறந்த பின்னாடி 10 வருஷம் நடந்த சுக்கிரன் திசை யோகத்தில் தான் வீடு கட்டினீங்க, தொழிலில் லாபம் வந்துச்சு, அந்த யோகத்தில் கட்டின அப்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி வாடகை வருமானமாக வந்து உங்கள் குடும்பத்து செலவுக்கு உதவுது, மற்ற 2 பொண்ணுங்களையும் படிக்க வைக்க முடியுது, இந்த பொண்ணை எப்பவும் கண் கலங்காமல் பார்த்துக்கங்க, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் பங்களா, கார், பதவி, சொத்துன்னு ஊரே மெச்சிற மாதிரி கோடீஸ்வரியாக வாழ்கிறதோடு தான தர்மம் பண்ணுறது, கோயில் கட்டுறது, அறக்கட்டளை நடத்துகிற வயசான காலத்தில் உங்கள் பொண்ணை தெய்வமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. உங்கள் மற்ற பொண்ணுங்களுக்கு சாதாரண யோகம்தான், படித்த வேலைக்கு போவாங்க, நடுத்தர குடும்பமான வாழ்வாங்க என ஜோதிடர் சொன்னதை சிரியாவை தவிர யாரும் ரசிக்கவில்லை. ஜோதிடம் பார்த்துவிட்டு வந்த பின் பெற்றோரையும் சகோதரிகளும் பொறாமையாக பார்த்தது, சரியாக பேசுவதை தவிர்த்தது. சிரியாவுக்கு விந்தையாகவும் அதே சமயம் விசனமாகவும் இருந்தது.
தான் பெற்ற பெண் எதிர்காலத்தில் சிறப்பாக வர வேண்டும் என நினைக்கும் பெற்றோருக்கு மத்தியில் தன் பெற்றோர் தனது எதிர்கால சிறப்பின் செய்தியை கேட்டு வருத்தப்படுவதை என்னவென்று சொல்வது என நினைத்தபோது வேதனை அதிகமானது. உன்ன மாதிரியே காலேஜ் போய் படிக்காதனால அந்த ஜோசியருக்கும் பெரிய அறிவுள்ளன்னு தான் நினைக்கிறேன். உன்ற தங்கச்சி 2 பேரும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள போய் சாதாரணமாக வாழ போகிறாங்கன்னு படித்ததை அடுத்த நிமிஷமே மறந்து போகிற ஒன்றை போய் கோடீஸ்வரன் சொல்கிறதும் ஏற்றுக்கவே முடியலை. நீ பிறந்து 10 வருஷத்தில் எங்களுக்கு உடம்பு தெம்பாக இருந்தது, பாடுபட்டோம், முன்னேறி சொத்து சேர்த்தோம், இப்போ சுகமாக வாழ்கிறோம். அதுக்கு உன்ற யோகம்தான் காரணம்னு சொல்கிறாரே. நீ ஏதாச்சும் முன்கூட்டியே போய் என்னை பற்றி நல்லா சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருப்பியான்னு சந்தேகம் வருது என தாய் காஞ்சனா சொன்னபோது இதுவரை வராத கோபம் சிரியாவுக்கு வந்தது. நானும் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ என்னை 10 மாதம் சுமந்து பித்தியா இல்லை எங்காவது தத்து எடுத்து வளர்த்துனீங்களா? எப்போ பார்த்தாலும் தங்கச்சிங்களே தூக்கி வச்சு பேசுகிறீங்க. நானும் மனுஷி தான், எனக்கு மனசு இருக்குது. அது புண்ணாகுன்னு ஒரு நாளும் யோசிச்சியா? சொந்தக்காரங்க வந்தாலும் என்னை வெளியில் வர வேண்டான்னு சொல்கிறது. எந்த விசேஷத்துக்கும் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் தங்கச்சிகளை கூட்டிகிட்டு போகிறீங்க. எனக்கு மட்டும் இப்படி துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாத்துக்கும் மேலே வீட்டை விட்டே தனியாக வெளியில் போகாத என்ன பார்த்து ஜோசியர்கிட்ட நல்லா சொல்லுவேன்னு சொல்லி வச்சியான்னு கேட்டப்பாரு. இது வரைக்கும் உன்ற மேலே வச்சிருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு என தேம்பி தேம்பி அழுதாள் சிரியா. சிரியாவை உறவினர் மகனுக்கு பெண் கேட்டு வந்தபோது தற்போது மற்ற 2 பெண்களின் படிப்பு செலவு இருப்பதால் 4 வருடங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது என சிரியாவின் பெற்றோர் கூறிய போது மாப்பிள்ளை வீட்டினர் திருமண செலவு முழுவதையும் தாங்களே ஏற்பதாகவும் வரதட்சணையாக 1 பவுனும் வேண்டாம் எனும் கூறியதால் சம்மதித்தனர். மாப்பிள்ளைக்கு சிரியாவை உறவு என்பதாலும் முன்பே தெரியும் என்பதாலும் அவளுடைய கள்ளங்கபடமற்ற குணம் பிடிச்சிருந்ததாலும் அதிக வசதி இருந்தும் படித்து வேலையில் உள்ள பெண்களின் பெற்றோர் பலர் பெண் கொடுக்க முன் வந்தும் பெண்ணின் நற்குணத்துக்காகவே பேசி முடித்தனர். திருமண செலவு முழுவதையும் தாங்களே செய்வதோடு வரதட்சணையும் வாங்காத மாப்பிள்ளை கிடைத்திருப்பதே பெரிய அதிர்ஷ்டம் என உறவினர்கள் வேந்து பேசினார்கள். திருமணத்தில் இத்தனை சலுகைகள் மாப்பிள்ளை வீட்டினர் ஏற்படுத்தி கொடுத்ததும் பெண்ணின் பெற்றோர் மாப்பிள்ளை வீட்டினர் உரிய மரியாதை கொடுத்து நடத்தாது மாப்பிள்ளைக்கு வருத்தம் இருந்தாலும் சிரியாவின் நிலையை அறிந்து பொறுத்து கொண்டு தங்கள் வீட்டில் எந்த குறையில்லாமல் பார்த்து கொண்ட நிலையில் கரு ஊற்றதும் வளைகாப்பு டெலிவரி செலவு கூட தாங்களே செய்து குழந்தையை தங்கள் வீட்டிலே வளர்த்ததை கண்ட உறவினர்கள் பெற்ற மகளை உதாசனப்படுத்திய சிரியாவின் பெற்றோரின் செயலை கண்டு மிகவும் வருந்தியதோடு திட்டமும் செய்தனர். திருமணம் செய்த பின் தனது மனைவியான சிரியா பேரில் வேலையை விட்டுவிட்டு துவங்கிய தொழில் ஒரே வருடத்தில் நல்ல லாபத்தை கொடுக்க பெரியதாக பங்களா போன்ற வீடு வாங்கி அதில் குடியேறினர். அதே சமயம் தனது தந்தை வீட்டில் தனது திருமணத்துக்கு பின் மருத்துவ செலவு, தொழில் நஷ்டம் என வந்ததோடு உடன் பிறந்த சகோதரிகளின் காதல் பிரச்சனை என பெற்றோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடன் ஏற்பட்டதால் இருக்கும் வீட்டை விற்கும் நிலை வர அக்கடனை தானே அடைத்துவிட்டு சிரியா பேரில் மாற்றி எழுதி அவளது பெற்றோரை அங்கேயே குடியிருக்கும்படி உதய சிரியா கணவன் முகன் மனைவியின் தங்கைகளுக்கும் திருமணத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்தபோது மணமக்கள் தங்களது பெற்றோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன் சிரியாவின் காலிலும் அவரது கணவரது காலிலும் விழுந்து வணங்கி வாழ்த்து பெற்றனர். படித்தாதான் சிறப்பாக வாழ்க்கை வாழ முடியும் நினச்சிட்டு இருந்தோம். படிக்காத எங்கள் பொண்ணு சிரியாவை வெறுத்து ஒதுக்கி படித்த குழந்தைங்களை வசதியாக நினச்சோம். படிக்க பணம் வேணும், இத்தனை பண்பான மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க தள்ளி போட யோசித்தோம். எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு கண்ணால செலவையும் ஏற்றுக்கிட்டவங்க மனைவி கூட பிறந்த பொண்ணுங்க கண்ணாலத்தையும் நடத்தி வச்சிட்டீங்க. உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிட்றத விட மகன் தான் கூப்பிடணும். இது வரைக்கும் நாங்கள் தெரியாமல் செஞ்ச தப்பை மன்னிச்சிடுங்க என காலத்தோட வந்தவர்களை கைகளை பிடித்து பேர குழந்தையை அவர்கள் கையில் சிரியா கொடுத்தபோது எங்களை காப்பாற்ற பிறந்த சாமினி உனக்கு போய் துரோகம் நினைச்சு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டோம். நீ நல்லா இருக்கணும் என கூறி வாழ்வின் முதன்முறையாக நல்ல வார்த்தை சொல்லி பெற்றோர் வாழ்த்திய போது ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது அப்பாவின் பெண் சிரியாவிற்கு.
இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.